பிரபல கார் ரேஸ் வீரர் அஸ்வினுக்கும் இலங்கையைச் சேர்ந்த நிவேதாவுக்கும் திருமணமாகி 1 வருஷம்தான் ஆகுது. அந்த ஆனிவர்சரியை கொண்டாட தான் இவங்க 2 பேரும் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட போயிட்டு நைட்டு 2 மணிக்கு வீடு திரும்பிட்டு இருந்திருக்காங்க. சென்னை கிரீன்வேஸ் ரோட்டில் ரொம்ப வேகமாக வந்ததுனால BMW கார் டயர் வெடிச்சதா சொல்லப்படுது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவரை மோதி உடைச்சு அதுக்கப்புறமா மரத்தில் மோதி சிக்கினது. இதில் கார் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தீயை உடனடியாக அணைக்க முடியல. அதுக்கு காரணம் காரில் அதிகமாக எரிபொருள் இருந்திருக்கு. 3 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் தீயை அணைச்சிருக்காங்க. இதில் காருக்குள்ளே சிக்கிக்கிட்ட அஸ்வினும் அவரோட மனைவி நிவேதாவும் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாங்க. காரை உடைச்சு தான் இவங்க 2 பேர் உடலையும் வெளியே எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரோட உடலும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. விபத்தில் இருந்த அஸ்வின் 2 தடவை சர்வதேச சாம்பியன் பட்டமும் 5 தடவை தேசிய அளவிலான சாம்பியன் பட்டமும் வென்றவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி தான் இவருக்கும் மருத்துவ மாணவி நிவேதாவுக்கும் திருமணம் நடந்திருக்கு. இறக்கக்கூடிய வயதா இது அப்படின்னு இவங்களோட மரணம் எல்லார் மனங்கள்லையும் ரணத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நெட் டிவி ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.